ஆனால் 10,000 கோடி கொடுத்தாலும் இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்று உறுதி முழக்கமிட்டுள்ளார் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். காரணம், தொடரும் ஒன்றிய அரசின் அடாவடி தனம். ஆம், மும்மொழி கொள்கை என்ற பெயரில் தமிழக நிலத்தில் இந்தியை வளர்ப்பதில் தீவிரம் காட்டி வருகிறது ஒன்றிய அரசு. எங்களது புதிய கல்விக் கொள்கையை முழுமையாக ஏற்றுக்கொண்டால் மட்டுமே தமிழ்நாட்டிற்கான கல்வி நிதி 2150 கோடியை ஒதுக்குவோம் என்று சமீபத்தில் பகிரங்கமாகவே அறிவித்தார் ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான். இதற்கு அனைத்து எதிர்க்கட்சிகளும் மட்டுமின்றி சிறந்த கல்வியாளர்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இளைய தலைமுறையின் கல்வியை சீர்குலைக்கும் இந்த செயல் வேதனைக்குரியது. தமிழகத்திற்கான கல்வி நிதியை உடனடியாக ஒதுக்க வேண்டும் என்று பிரதமருக்கு கோரிக்கை வைத்தார் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். ஆனால் இதற்கு செவிமடுக்காத ஒன்றிய கல்வி அமைச்சர் இந்த விவகாரத்தில் அரசியல் கூடாது என்று நீலிக்கண்ணீர் வடித்தார். ஆனால் நிதி ஒதுக்குவது குறித்து வாய்த்திருக்கவில்லை. இப்படிப்பட்ட சூழலில் சிபிஎஸ்இ விதிமுறைகளில் மாற்றம் செய்து உத்தரவிட்டுள்ளது ஒன்றிய அரசு. அதாவது சிபிஎஸ்இ பள்ளிகள் தொடங்க மாநில அரசின் ஒப்புதல் இனி தேவையில்லை என்று அரசிடமே நேரடியாக விண்ணப்பிக்கலாம் என்று அறிவித்துள்ளது. இது ஒன்றிய அரசின் அடாவடி தொடர்வதை மீண்டும் வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. அதாவது சென்ட்ரல் போர்டு ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் எனப்படும் சிபிஎஸ்இ பள்ளிகள் தொடங்க மாநில கல்வித்துறையின் தடையில்லா சான்றிதழ் பெற வேண்டும். இந்த சான்றிதழ் பெறுவதற்கு முன்பு தீயணைப்புத்துறை, சுகாதாரத்துறை, மாணவர்களின் பாதுகாப்பு, கட்டிடத்தின் உறுதித்தன்மை, மாணவர்களின் எண்ணிக்கை, வகுப்பறைகளின் எண்ணிக்கை, விளையாட்டு மைதானம், பேருந்துகளில் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு என்று மாணவர்களுக்கான அனைத்து வசதிகளையும் அதிகாரிகள் ஆய்வு செய்வார்கள். இவை அனைத்தும் முழுமை பெற்றிருந்தால் மட்டுமே மாநில கல்வித்துறை சார்பில் தடையில்லா சான்று வழங்கப்படும். இந்த நடைமுறையை தான் ஒன்றிய அரசு இப்போது பறித்துள்ளது. இதில் மாணவர்களுக்கான முழுமையான பாதுகாப்பு உறுதி செய்வதில் ஒன்றிய அரசு அலட்சியம் காட்டுகிறது என்பது அம்பலமாகியுள்ளது. இது ஒரு புறம் இருக்க, இந்தியை வளர்த்தெடுக்கவே இந்த அத்துமீறிய அதிகார நடவடிக்கை என்பதும் உறுதியாகியுள்ளது. தமிழகத்தில் உள்ள தனியார் பள்ளிகளில் 30 லட்சம் பேர் இந்தி கற்கின்றனர். அவர்களைப் போல் அரசு பள்ளி மாணவர்கள் இந்தியை கற்கக்கூடாதா என்று 2 நாட்களுக்கு முன்பு சர்ச்சையை கிளப்பினார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள். இது தவறான தகவல். இங்கே மொத்தம் உள்ளது 12,680 தனியார் பள்ளிகள். இதில் சிபிஎஸ்இ பள்ளிகளின் எண்ணிக்கை 1835 மட்டுமே. சிபிஎஸ்இ பள்ளிகளின் தவிர வேறு எங்கும் கட்டாய இந்தி பாடம் இல்லை என்பதை புள்ளி விவரத்தோடு தெரிவித்தது தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை. இந்த நிலையில் சிபிஎஸ்இ பள்ளிகள் தொடங்க மாநில அரசின் ஒப்புதல் தேவையில்லை என்று அறிவித்துள்ளது ஒன்றிய அரசு. மாணவர்களின் ஆர்வம், எதிர்காலம், பாதுகாப்பு என்று அனைத்தையும் மீறி எப்படியாவது இந்தியை திணித்தே ஆக வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு நிற்கிறது ஒன்றிய அரசு என்பதற்கு இதைவிட ஒரு பெரும் சான்று தேவையில்லை. அதே நேரத்தில் 2000 கோடி நிதிக்காக புதிய கல்விக் கொள்கை ஏற்றால் தமிழகம் 2000 ஆண்டுகள் பின்னோக்கி போய்விடும். 10,000 கோடி கொடுத்தாலும் இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்று உறுதி முழக்கமிட்டுள்ளார் தமிழக முதல்வர் அவர்கள். இது கட்டாய இந்தி திணிப்புக்கு இறுதி வடிவம் கொடுப்பதற்கான பெரும் அடி என்பதே நிதர்சனம். உண்மைதானே? நன்றி. மீண்டும்